அனுப்பி விடணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் வேணா பேசலாம் அப்படின்னு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா பேசலாம், நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க, போன ஆட்சியில் இருந்தானுங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா எப்படி இது பண்ணலாம் பண்ணலாம். நடக்கும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வெள்ளை அடிக்கலாம் வரட்டும், கதறிட்டு ஓடுவாங்க பாருங்க டிஎம்கே காரங்க. இல்ல கொஞ்சம் சீக்கிரமா விட்டா அந்த கதல் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த கதலுக்காக தான் வெயிட் பண்றேன். அது கொஞ்சம் நீங்க அடிக்கிற கதலா இருக்கும், அடிக்கிற அடியில பிச்சுக்கணும். அந்த மாதிரி அடியா இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் இது பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் அனுமதி கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்னா ஊழல் என்ன நடந்தது சொல்லிட்டு ஒரு பக்காவா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒரு பிரஸ் மீட்டை போட்டு அதே மாதிரி இந்த நீ வெள்ளை அறிக்கையில உட்காந்து பக்காவா ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இந்த எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணா வெறித்தனமா இருக்கும். கதருவானுங்க பாருங்க, ஒரு கதறல அவ்வளவு இனிமையா இருக்கும் காதுல கேட்கறது. அதுக்காக தான் வெயிட் பண்றேன், நடக்க மாட்டேது. கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா. நான் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணேன், ஆனா யாரும் மேல வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ட்ரிபிள் உன் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. நான் அக்செப்ட் பண்றேன், உனக்கு ஸ்பீக்கர் கூட கொடுக்குறேன், வரல. ராகுல் ப்ரோ, விஜயகுமார் டாட் தெரி சண்டே 6:30 PM சன் டிவியோட ட்விட்டர் போஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஏய் உங்களுக்கு எல்லாம் அந்த மனுஷன் இல்லைன்னா சோரே கிடையாது போடுது. போங்கடா. நானும் சாட்ட மாதிரி மாறலாம்ங்கிறேன். வாங்கடா வந்து காலில் எழுதுங்கடா, வாங்கடா. எல்லாருக்கும் சோத்த போட்டது திமுக. ஆனா அந்த திமுக காரனுக்கே சோத்த போடுறது நம்ம அண்ணன் தான். இதுதான் உண்மை நடக்கிறத பார்த்தா. திமுக காரனே சோறு உப்பு போட்டு சாப்பிட்றாங்க, இல்ல சோறு திங்க எல்லாமே அண்ணன் தான். காவியாக்கு வேற கல்யாணம் வச்சுக்கிறாங்களா அனைவத்து கூட பண்ணலாம். மொய்ய எழுத போற படம் எது வெளியில வந்துச்சா? ரெட் ஜெயின் படம் இது வரைக்கும் வரல. ஜீவசமாதி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன அது இவனுக்கெல்லாம் வெளியே உடலப்பு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் அதுல கை வைக்கல. இல்ல அதாவது ரெட் ஜெயின் என்ன பண்ணுவாங்கன்னா, சில மூவிஸ் வந்துட்டு அவங்களே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சில மூவி வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. சரியா? அதாவது ரெட் ஜெயண்ட் வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் வந்து ரெட் ஜெயண்டே ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மூவிஸ் வந்து அவங்க இயக்குன மூவிஸ் வந்துட்டு வரும். அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன்ல வர மூவிஸ் வரும். ஆனா அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு இனிமேல்ட்டு கை வைக்க முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அந்த படத்தோட தயாரிப்பாளரும் சரி, அந்த படத்துக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்துட்டு நீ என்னடா என்ன வந்து கேட்கறது, நான் கொடுக்க முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களால வந்து பாதிக்கப்பட்டாங்க. சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் முன்னாடி தியேட்டருக்கு வந்துட்டு அந்த படத்தை வாங்கி அதுல லாபம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் மொத்தமா இவங்க வாங்கிட்டாங்க. அதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை உட்காந்து கெஸ்ட் ஹவுஸ்ல போய் போட்டு பார்த்துட்டு ஓகே இது தேரும் எடுத்து இதை டிஸ்ட்ரிபியூட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. டான் பிக்சர்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, இதை சன் பிக்சர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, இதை வச்சு ரெட் ஜெயண்ட் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த வேலை எல்லாம் நடக்காது, அதெல்லாம் வந்துட்டு நிறுத்திடுவாங்க. பட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இவங்க காசை போட்டு பண்ணாங்கன்னா அந்த படம் வரும். பட் என்னன்னா இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் 200 கோடி சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்போ இன்பநிதி ஐயா வந்து எப்படி சம்பாதிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுல போய் மாட்ட போறான்னு நினைக்கிறேன். சாரியா, இன்பன் உதயநிதி, இன்பநிதி கிடையாது, இன்பன் உதயநிதி வழங்கும். ஆமா, அவர் வந்து கெட்டதுலயே நான் பார்த்து பில்கேட்ஸை விட சின்ன வயசுல வந்து இத்தனை கோடிக்கணக்கா சம்பாதிச்சவர் வந்து இன்பன் உதயநிதி தான். பில்கேட்ஸ் வந்து இவர்கிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து கத்துக்கணும். எப்படிப்பா நீ வந்து இந்த சின்ன வயசு உங்க அப்பா கிட்ட 12 கோடி தான் சொத்து இருக்கு, உங்க தாத்தா கிட்ட வந்து 3 கோடி தான் சொத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஜினி கமலுக்குலாம் 200 கோடி 300 கோடி சம்பளம் கொடுக்குறேன்னா நீ உண்மையாலே கிரேட்டுப்பா, எப்படி அந்த சம்பாதிச்சா, எங்களுக்கு வந்து அந்த கேஸ் ஸ்டடி வந்து நாங்களும் வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பில்கேட்ஸே ஒரு நிமிஷம்,
நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறேன். அந்த IUML அந்த விசிகே வீடியோஸ்லாம் பதவியேற்றவங்கலாம் போயிட்டு இன்னைக்கு சார்ஜ் ஏற்றுக்கிறாங்க போயிட்டு தலைமைச் செயலகத்தில். உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இவங்க இத்தனை வருஷம் கொடுக்காதது கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா வந்து இருக்கிறவங்களாம் வந்து பூரிப்போட வந்து இது பண்றாங்க கட்சிக்காரங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. இதைத்தான் இவங்களால தாங்க முடியல. என்னடா இத்தனை வருஷமா நமக்கு சேவை செஞ்சிருந்தாங்க, இவங்களுக்கு போய் அமைச்சு அதுதான் கத்திட்டு இருக்காங்க. கரெக்ட். பிளஸ் இதுவும் இன்னொரு வீடியோ பார்த்திருப்பீங்களே, மனிதநேய மக்கள் கட்சி. இனிமேல் நாங்க வந்து எங்களுடைய சின்னத்துல தான் நிக்க போறோம். அதுதான் சொன்னேன், கொஞ்சம் தனிச்சத்தில் நின்று இருக்கணும், இந்நேரம் அமைச்சர்கள் வந்திருப்பாங்க. அவங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்றதுதான் அர்த்தம். நம்ம இந்த அளவுக்குலாம் சீட்டு எடுப்போம் அப்படின்றதெல்லாம் அவங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை முகஸ்டாலின் ஏமாத்துற மாதிரி ஜட்ஜ் பண்ணல, அதாவது அவங்க ஜட்ஜ் பண்ணல சரியா. இது வந்து ஒரு கருத்து திணிப்பு. அதாவது திமுக தான் வச்சிருக்காங்க பெண் நிறுவனத்தை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு பொய் செய்தியை பரப்பிட்டு இவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க, மக்கள் வந்துட்டு இவங்க காசை கொடுத்து இவங்க கூட்டத்துல கூட்டு வந்துட்டு 1,00,000 பேர் இருக்காங்க, உங்களுக்கு வெளியே 1,50,000 சேரு வந்துட்டு சேர்ல ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு இருந்தாங்க. நியூஸ் சேனலை வச்சு விஜய் ஜெயிக்கவே மாட்டாருன்ட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நரேட்டிவ்ல போய் விழுந்தவங்க தான் இவங்கெல்லாம். நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் அந்த நரேட்டிவ்ல போய் விழுந்துட்டாங்க. அதுலயே இவங்களுக்குள்ளேயே துரந்தர்லாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக. ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை சிறுத்தைகள்ல வந்து இந்த ஆளூர் சானவாசு, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில எனக்கு தெரியல, பட் மற்ற கட்சியில இப்போ மதிமுகவா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு துரந்தரை வச்சுட்டு அது மூலியமா அவங்க கட்சியை வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கமல் கட்சி எப்படி வந்துருமா? கமலுக்கு கட்சி நான் எங்க மைக்கு கேட்டு நான் ஹோஸ்ட்லயே வந்துட்டேங்க. கமல் கிட்ட என்ன இருக்குன்னு வர்றதுக்கு கமல் கிட்ட என்னன்னா இவ்வளவு நாள் இவங்க இந்த கட்சிகளை எல்லாம் உள்ள எப்படி வச்சிருந்தாங்கன்னு பார்த்தா இப்பதான் நமக்கு புரியுது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வர்றான், இன்னைக்கு ஒரு முஸ்லீம் கட்சி வந்து சொல்லி இருக்கிறாங்க, நாங்க இனி எங்க கட்சியோட இதுலதான் நிப்போம், எலெக்ஷன்ல நிப்போம் அப்படின்ட்டு, சிம்பல்ல தான் எலெக்ஷன்ல நிப்போம் அப்படின்ட்டு. இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா அவங்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அடிமைன்னு நினைச்சு வச்சிருக்காங்க. நம்ம சொல்றதுதான் இவங்க கேட்கணும். அதுக்கு இந்த எச்ச மீடியா எப்படி இந்த எச்ச மீடியா எல்லாம் எப்படி துணை போகுதுன்னா கேக்குறான், பச்சையா கேக்குறான். இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கட்சியோட சேரும்போது அதுக்கு பெர்மிஷன் தந்துட்டாங்களா அப்படின்ட்டு. உன் பெர்மிஷன் எனக்கு எதுக்குடா மயிராண்டி? நீ யார் முதல்ல எங்களுக்கு பெர்மிஷன் தர்றது? நீ முதல்ல யார்? அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அந்த கட்சியில இருந்து எங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுக்க கூட உன்னால முடியாது, விட முடியாது. இன்னைக்கு இந்த பதவியேற்ற அவ்வளவு கட்சிகளும் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. அவர் பெரியவரும் சொல்லிட்டாரு, அந்த முன்னாள் எம்எல்ஏ கூட சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில, அது ஆட்சியில பகிர்வெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்ட்டு. ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்கறது கஷ்டம். என்ன கஷ்டம்? உனக்கு என்ன குத்துது அங்க? நீ மொத்தமா அமைக்கிட்டு இருந்த உள்ளுக்குள்ளாடி இருந்து. இன்னைக்கு இவ்வளவு கட்சிகளா எங்களுக்கு சமூக நீதி கட்சி, இந்தந்த கட்சிகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த, இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அண்ணன், உங்களுக்கு நீ அதிகாரம் இருக்கு, நீங்க பின்னாடி இன்னும் கொடி பிடிக்க வேண்டாம், வாங்க எங்க உங்க கொடியை ஏத்தணுமோ நீங்க ஏத்திக்கோங்க. ஏன்டா ஒரு கொடிய கூட ஏத்த விட மாட்டேங்கிறீங்க உங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, திருமாவால ஒரு கொடி சொந்தமா ஏத்த முடியாதுங்க. உள்ளுக்குள்ளாடியே அவ்வளவு தூரம் அந்த ஜாதிய வன்மத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து இதுல வந்து பேசுறானுங்க, பிஜேபியின் கைகூலி ஆர்எஸ்எஸ் கைகூலின்ட்டு. ஒடுங்கி பேசுறீங்க. இந்த நாம் தமிழர் தம்பிகளும் திமுக எடுக்கிற அதே ட்ராக்ல போறாங்களே, இது எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து முட்டிப்பாங்களா?
அதுதான் ஆல்ரெடி சாட்டை எல்லாம் சொல்லிட்டாங்களா, எங்களுக்கு அவங்க கை கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு ஒரே எதிரி வந்து டிவிக்கே தான், அதை ஃபுல்லா கையில எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க பங்காளி சண்டை அவங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டும்பா, அவங்க 2 பேரும் பங்காளிப்பா. ப்ரோ இதை யோசிச்சு பாருங்களேன், கூட கூட்டணி வந்து இந்த பைத்தியக்காரன் கூட உண்மையிலேயே வந்து முன்னாடி கூட்டணி வந்திருந்து இன்னொரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருந்து, ஐயோ நான் நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. இல்ல விக்னேஷ், அதுக்கு வந்துட்டு நம்ம சீமான் அவர்களே வந்து இப்ப பதில் சொல்லுவார். சீமான் அண்ணா, ஐயோ அண்ணான்னு சொல்லிட்டேனா, ஐயோப்பா, சீமான் பதில் சொல்லு, பதில் சொல்லு சீமான். என்ன தம்பி, நீ மகிழ் வந்து ஓட்ட போகலையா? நீ நான் வீட்டுல கட்டில 10 கிட்ட பேசிட்டு இருக்குப்பா. நானும் அதான் பண்றேன். ஏன் தம்பி, நீங்க யாரும் அலுவலகம் செல்ல? உங்க கைபேசியில சார்ஜ் தான் இருக்கா? இருக்கு தம்பி. ஏன் நீங்க ஏன் கேக்குறீங்க? போதுமான இல்ல நான் உங்க மேல ஒரு பாசம் பண்ணேன் தம்பி. உன் பாச இலக்கணம் இங்க வேணாம். திருநிதி அனுப்பியா? நீ திருநிதி அனுப்பியா சொல்லு. ஆனா நாங்களே பிச்சை எடுத்துக்கிறோம், அவங்கள மாதிரி நான் எப்படி திருநிதி அனுப்ப முடியும்? இவன் குறவாளிங்க, இவன் கொலை ஒரு நிறுத்தி இவனை அகற்றுங்க இங்க இருந்து, இந்த தளத்துல இருந்து இவனை வெளியே அப்புறப்படுத்துங்க. அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தம்பி என்ன தம்பி கேட்டீங்க நீங்க? என்ன பிகிலா உங்க பேரு? தமிழ்நாட்டுல இருந்து அப்புறப்படுத்த ஒன்னாதான். ஆமாங்களா தம்பி சொல்லிட்டாரு. நான் எப்ப ஜெயிப்பீங்க? பயிற்சி ஓகே, எப்ப ஜெயிப்பீங்கன்னா? ஜெயிக்கிறதெல்லாம் என்ன தம்பி, ஜெயிச்சிருக்கேன். நேத்து நான் ஜெயிச்சிருக்கேன், நீ பாக்கல இல்ல? எங்க செய்திகள்ல வந்துச்சு. ஓ ஆனா அது வேண்டாம். மறைமுகமா சொல்லிட்டு மறைமுகமா கடந்து போ தம்பி. என்னோட வெற்றி உன்னை என்ன பாதிக்குது? இல்ல என்னோட வெற்றி உன்னை என்ன பாதிக்குது? எனக்கு எதுவும் பாதிப்பு இல்லைண்ணா. பச்சை மட்டும் எடுத்து வெளுத்து விடுவேன் ஒருத்தனையும் இருக்கவனுங்க. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க 234 தொகையில டெபாசிட் போறீங்கன்னா கூட இருக்கிறவங்க வெளிக்கல வாங்கல. இங்க ஒளி வாங்கிட்டு மேல வந்து உட்காந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. திருநெல்வேலி வாங்கி கட்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அண்ணா இது தோத்தீங்களே, அதை பத்தி உங்க கருத்துனா? தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? நீ போடுவ தம்பி, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. நீ வேண்டாம், உன் ஓட்டு எனக்கு வேண்டாம், கடந்து போ. நீ கட்சிய ஒரு ஆதாவடி வச்சு இல்ல இப்படியே யாரும் ஓட்டு போடலன்னா எப்படி ஜெயிப்பீங்க? தம்பி நீ போடாத தம்பி, வேண்டாம், நீ கடந்து போ. நீ ஷவரிட்டி ஓட்ட வேண்டாம், போ கடந்து போ. இங்க என்னோட பிள்ளைகள் இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு 20 லட்சம் ஓட்டு கொடுத்துருக்கானுங்க. இந்த பாவப்பட்ட மக்களுக்கு இன்னும் தெரியல பாரு, இன்னும் ஒரு 10 லட்சம் ஓட்டு போட்டு அண்ணனுக்கு ஒரு 8 விழுக்காடு வாக்கு கொடுத்து அதை அங்கீகரிக்க கட்டி இந்த அப்படியே நகர்த்தி கொண்டு போறதுக்கு தெரியல. மக்கள் நிராகரிக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்கண்ணா, இது முள்ளிவாய்க்கால் தம்பி நீ பேசாத தம்பி, நீ பேசாத. ஆங்கிலம் கேக்குறான். ஒரே சந்தேகங்கண்ணா, இந்த முள்ளிவாய்க்காலோட பொதுக்கூட்டம் நடத்துனீங்களா? அங்க எதுக்கு நான் திரள் நிதி வாங்குனீங்க? அது பொதுக்கூட்டம் தானுங்க. அது சீரியஸா கேக்குறேன், சொல்லுங்கண்ணா கொஞ்சம். ஆமா ஆமா ஆமா. இப்போ நீங்க எந்த மாதத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எந்த மாதத்துல இருக்கீங்க நீங்க? ஜூன் மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? பாருங்க, சகோதரிக்கு தெரியுது, இந்த பையனுக்கு தெரியல. என் வீட்டுல ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு அண்ணே இப்ப 2ஆவது பிள்ளை பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை, அதுக்கு ஃபீஸ் கட்டணும். இப்ப எப்படி அறவாக்கீங்க? அதை கடந்து போ தம்பி, அதை பேசாதே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன பசங்க சேர்க்கக்கூடாது தம்பி? அங்க தமிழ் சொல்லி கொடுக்கறதில்ல தம்பி. தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கு. அரசு பள்ளி இல்லையா? இல்லையே, நான் தேடி பார்த்தேனே. ஏன் இல்ல? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஏன் இல்ல? ஒரு பள்ளிக்கூடத்துல சொல்லுங்க, அந்த பள்ளிக்கூடத்துல தமிழ் இருக்கு, நீங்க எனக்கு காட்டுங்க,
நான் போய் இப்போ கொண்டு போய் சேர்க்கிறேன். காட்டினா தூக்க தொங்கிடுவீங்களா? படிக்கிறது இல்ல தம்பி, காட்டினா தொங்கிடுவீங்களா? படிக்கிறது இல்ல. அதான் காட்டினா தொங்கிடுவீங்களா? இல்ல என் பிள்ளைகள் வந்து படிக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கே போவாதுன்னு சொல்லிட்டேன் நானு. படிப்பே படிக்கல, மாடு மேய்ன்னு சொல்லிட்டேன். மாடு மேய்க்கிறத வந்து அரசு வேலையை ஆக்கிட்ட அப்புறம் அவன் அரசு அலுவலர் ஆயிட போறான். அது அடுத்தவங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. என் பிள்ளைகள் வந்துட்டு வெளியே அப்படிதான் சொல்லிப்பேன் நானு. யாரும் அவனை படிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன், தடுப்பூசி போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா என் பிள்ளைகளுக்கு எல்லாமே கரெக்டா செஞ்சிருவேன். பாம்பு கடிக்கு ஆனா அந்த பாம்பு கடி அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பிடுறது உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட சாப்பாட்டு மேலே உனக்கு எதுக்கு கண்ணு வருது? நான் பாம்பு இல்லாம சாப்பிடுறீங்கன்னா விட்டு தள்ளுங்க தம்பி. சீமான் நீங்க வந்துட்டு ஆக்சுவலா இந்த அரசியல் அப்புறம் இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு நிஜமாலே சந்தோஷ் கிடையாது. பட் நிஜமாலே சீமானுக்கு வந்துட்டு என்னோட வாழ்த்துக்களை, பெண் குழந்தைக்கு பிறந்ததுனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இதெல்லாம் அரசியல் வேற, பட் பர்சனலா வந்துட்டு அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் அவங்க குடும்பத்தை பார்த்து நேர்மையான தம்பி அதான் சொல்றேன், நேர்மை ஸ்ரீலங்கா பக்கம் போயிடுவீங்க, சூட கிட்ட வாங்கிடுவீரு. ஏதோ ஒரு இதுலதான் பேசிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அதாத்தால நினைக்கிறேன். பிரபாகரன் ஏதோ உங்க வேலையா படுப்பாராமா அப்படியா தம்பிக்கு? அது நான் வந்து எப்படி இங்க விவரிக்கிறது எனக்கு தெரியல தம்பி. ஸ்ரீலங்கா பக்கம் வந்து நாங்களே ஒண்ணு சுற்றுவோம் அண்ணே உங்களோட வாய்க்கு. மாட்டி விடுறதுக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ முகுந்து. நீ பேசிட்டு போயிருவ. நான் ஓப்பனாவே சொல்றேன், ஒரு நிமிஷம் திரும்பல, ஓப்பனாவே சொல்றேன், என்னால ஏத்தாதீங்க. பேசுறது கொஞ்சம் கவனிச்சு பேசுறா. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏதாவது லூஸ் டாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காது. சும்மா ஃபன் பண்றேன்னா ஃபன் பண்ண, அவ்வளவுதான். இல்ல ஏதாவது பேசுறான்னா பேசு. இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்க. ஓகே அதை விடுங்க, அந்த டாபிக்கே விடுங்க, கேவலமா இருக்கு. இல்ல எனக்கு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஹோஸ்ட் ஏதோ கனெக்ஷன் இஷ்யூ ஆமா, ரீகனெக்ட் பண்ணிரு. இன்னைக்கு இவ்வளவு கட்சி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. இன்னும் இந்த கட்சிகள் எல்லாம் போயிட்டு இவ்வளவு தூரம் அவங்க அந்த ஆட்சி பகிர்வு நம்ம வந்து அந்த அதிகாரம் அண்ணன் சொன்ன மாதிரியே கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவர் சொன்னதை எல்லாம் செய்துட்டாரு. என்னன்னா, உன்னோட கூட்டணி கணக்குகள் எல்லாம் முடித்து வைக்கப்படும் சொன்னார்ல. இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இவங்க முன்னாடி போயிட்டு எல்லாம் உரிச்சு காட்டிட்டாரு அண்ணன். இதுதான்டா இவன், இதுதான் திமுக காரன். இவ்வளவு கட்சிகளை 25-27 கட்சிகளை நீ உள்ளுக்குள்ளாடி வச்சுட்டு இவ்வளவு தூரம் உள்ளாடி வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிற. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. சரி ஓகே, நம்ம அந்த கட்சியை விட்டாச்சுன்னா இந்த பிஜேபி ஏடிஎம்கே கட்சி கூட தான் போய் நிக்கணும், வேற வழி இல்லாம அப்படியே இருந்தாங்க கடிச்சு பிடிச்சிட்டு. அவங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு, ஒரு சேர் ஒழுங்கா போடுறது கிடையாது. அவங்க வந்தாச்சுன்னா இன்னைக்கு அவங்க வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம யாரோ அதை இது பண்ணீங்க, மென்ஷன் பண்ணீங்க. வரும்போது நம்ம மக்கள் போயிட்டு அவங்கள போய் ரிசீவ் பண்ண விதம் ஆகட்டும், எல்லாம் அவங்களுக்கு ஒரு புதுசா இருக்கும். அதுதான் நம்ம அண்ணனோட வளர்ப்பு. எல்லாருக்கும் மரியாதை. ஒண்ணு சொல்லணும், இந்த ஆளுநர் மாளிகையில இருந்து கம்யூனிஸ்ட் தோழர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வெளியே வந்த அந்த வீடியோ பாத்தீங்களா?